ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம யூஐ பாத்தில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். அது என்னன்றத ஒரு யூஸ் கேஸ் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு. செகண்டு, நம்ம எப்பயும் போல் ஒரு ஆக்டிவிட்டியோட இன்புட் என்ன, அதோட அவுட்புட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோன்றத இந்த ஆக்டிவிட்டி நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷனில் ஒரு ஆக்டிவிட்டியை போயிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, இப்போ செலக்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்ன, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனலாக ஒன்று அச்சீவ் பண்ண போகிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டியோட பர்பஸ் உங்களுக்கு புரிய வரும். நம்ம மேனுவலாக பண்ணுறத எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃபஸ்ட்டு மேனுவல் ப்ராசஸ் போய் பார்த்துடலாம். ஓகே, இப்போது நம்ம மேனுவல் ப்ராசஸ் பார்க்கலாமா. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இல்லைனா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாரியை வருதுன்னு நினச்சிக்கோங்க. என்ன வருதுன்னா, இங்கே 7 இருந்து லாஸ்ட்டு காலம், அதாவது ACR அந்த காலத்து முடிகிற வரைக்கும் ப்ளஸ் கீழே நமக்கு லாஸ்ட் ரோ வரைக்கும் மொத்தமாக செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது நல்லா பண்ணிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடச்சிடும். கெட் பண்ணிட்டோம் நம்ம அந்த ரேஞ்சை. அந்த கிடைச்ச ரேஞ்சை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலரை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. செகண்டு, அதே இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க எக்ஸாம்பிள், இப்போ அதாவது C2ல் நமக்கு என்ன கலர் இருக்குன்றத எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கணுன்றாங்க. ஸோ இதுதாங்க மேனுவலாக நீங்கள் பண்ணுறீங்க. இதை அப்படி கேட்குறாங்க, மேனுவலாக பண்ணுறீங்க, ஆட்டோமேட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, பேக் டு டாக்குமெண்டேஷன். செலக்ட் ரேஞ்ச். இப்போ நம்ம செலக்ட் ரேஞ்சில் என்ன பண்ணோம், மொத்தமாக செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் நம்ம செலக்ட் ரேஞ்ச். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த ஃபஸ்ட்டு இன்புட் நம்ம என்ன கொடுக்கணும்னா ரேஞ்சு கொடுக்கணும். எதுலேருந்து நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ணணுமோ அதை கொடுத்துடணும். செலக்ட் பண்ணிட்டு அதே போல் என்ன ஷீட்டில் போய் நான் செலக்ட் பண்ண போகிறோமோ அது கொடுத்துடணும். ஓகேங்களா. இதுதான் செலக்ட் ரேஞ்சோட வேலை. என்ன வேலை, நம்ம இன்புட் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் நம்ம கொடுக்குறதான் வேலை. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதை டைனமிக்காக ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கெட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் ரேஞ்சில் கொடுக்க போகிறோம். அப்படி என்ன ஆகும்னா, அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு டைனமிக்காக எவ்வளோ டேட்டா இருக்கோ மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிடும். ஓகேங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் கேஸ். அப்போது இது செலக்ட் ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போது கெட் செலக்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, மொத்தமாக இந்த டைனமிக்காக சொன்னேன் இல்லையா, அதை மொத்தமாக என்ன செலக்ட் பண்ணியிருக்கோ அந்த ரேஞ்சை அப்படியே நமக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ரேஞ்சை மட்டும். அது நமக்கு இப்படி ரெட்ரீவ் பண்ண வரும் அந்த ரேஞ்ச். அதை எதில் ஸ்டோர் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் வேரியபிளில் போயிட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட வேலை. ஃபஸ்ட்டு வேலை நமக்கு என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக செலக்ட் பண்ணிருச்சு. செகண்டு, செலக்ட் பண்ண ரேஞ்ச் நம்ம என்ன பண்ணுறோம், கெட் பண்ணிட்டோம். அதுவும் ஸ்ட்ரிங் டைப்பில். ஸோ ரொம்ப சுலபம் ஸ்ட்ரிங் டைப்பில் கிடச்சா. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகே, செட் ரேஞ்ச் கலர். பேர்லேயே இருக்குது, இந்த இன்புட் நம்ம என்ன கொடுக்கணும், ரேஞ்ச் கொடுக்கணும். நமக்கு தான் ரேஞ்ச் முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா, கெட் செலக்டட் ரேஞ்ச், அதுவும் ஸ்ட்ரிங்கில் வந்துச்சு இல்லையா, அது கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த செட் ரேஞ்ச் கலர் ஆக்டிவிட்டியில் இன்புட் ரேஞ்ச் கொடுப்போம் இல்லையா, அதுவும் நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். ஸோ அப்படி அழகா தூக்கி அந்த கிடைச்ச அந்த செலக்டட் ரேஞ்சை இங்கே இன்புட்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதே போல் நம்ம எந்த ஷீட்டில் போய் நம்ம இந்த இதெல்லாம் பண்ண போகிறோமோ அதுவும் நம்ம கொடுத்துட்டு, ரொம்ப 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 முக்கியம் என்னென்னா, நமக்கு என்ன கலர் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதோட சின்டெக்ஸ் பாருங்களேன். சிஸ்டம் டாட் டிராயிங் டாட் கலர் டாட் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது நம்ம டெமோவில் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதுவும் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போது கெட்
செல் கலர், அதோட இன்புட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, நமக்கு தேவையான ரேஞ்சோ அப்படி இல்லைன்னா தேவையான செல் நம்பரோ இண்டெக்ஸ் நம்பரோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் என்ன கலர் இருக்கோ அதை நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? அதுவும் நமக்கு எந்த மாதிரி டேட்டா டைப்பில் எடுத்துகிட்டு வரும்னா சிஸ்டம் டாட் drawing டாட் கலர். ஏன் அப்படின்னா நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது அதே தான் பண்ணுறோம், முன்னாடி பார்த்துருப்போம். சிஸ்டம் டாட் drawing டாட் கலர் டாட் போட்டிருப்போம். இது வந்து என்ன அவுட்புட்டோ அதே எடுத்துகிட்டு வரும். அவ்வளோதான். இது வந்து நம்ம எந்த சீல் ஒர்க் பண்ணுறோமோ அது கொடுக்கணும். இது ரெண்டுமே இன்புட்டு நம்ம கிடைக்க போகிறது கலர்ன்ற ஒரு டேட்டா டைப்பில் கிடைக்கும். ஃபைன். இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம யூஎஃப்எஸ் ஸ்டுடியோவில் வந்தாச்சு. ஒர்க் ஃப்ளோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோவே கொஞ்சம் ஒன்று மெசேஜ் பாக்ஸில் ஒன்று போட்டிருப்பேன். அது என்னடா ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகேங்களா? இது என்ன இது எப்படி அப்படின்னா, யூஐ பாத்தில் சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது. சில அந்த கிளாஸஸ் வச்சு அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு நமக்கு கிடைக்கிற காலம் இண்டெக்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், காலம் லெட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது இருங்க. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது நமக்கு இந்த A to AZ வரைக்கும் நீங்கள் வந்து கன்வெர்ட் கேரக்டர் சம்டைம் போட்டால் ஒர்க் ஆயிரும். பட் நமக்கு இந்த AA, AB, AC அது அப்படி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமான காலம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் ACR அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல இந்த ACR அப்படின்னா இந்த ACG அப்படி இல்லைன்னா இந்த ACD அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எப்படி கெட் பண்ணுறது, அதுதான் இதோட சின்டெக்ஸோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக போனோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இப்போது இது வரைக்கும் நமக்கு 26, 27 இருக்கா, அந்த 27 இல்லை 28 நான் கொடுத்தேன் அப்படின்னா இன்புட்டாக, அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னா மேலே இருக்கிற இண்டெக்ஸ் காலம் லெட்டர் கொடுத்துரும். எனக்கு AB, AC, AD மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. 27ன்றது AA, 28ன்றது AB. ஓகேங்களா? அதே போல் நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம BB போயிடலாமா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், BBன்னு சும்மா பார்க்குறேன். BB எஸ் 54 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணுறேன், க்ளோஸ். ஃபைன். இப்போது நான் என்ன கொடுக்குறேன்னா 54ன்னு கொடுக்குறேன். நமக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும், BBன்னு எடுத்துகிட்டு வரணும். பார்த்துடலாமா? BBன்னு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஃபைன், சூப்பர். அதே மாதிரி 28 கொடுத்து பார்க்கலாம். 28 என்னது, AA, ABன்னு வரணும். ஏன்னா 26 Z, 20 அந்த மாதிரி 27 AA, 28 AB. சும்மா ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இதோட சின்டெக்ஸ் தெரிஞ்சுனா போதும். அதுக்கப்புறம் ஈஸி தான். மற்ற டக்கடக்கெல்லாம் ஆக்டிவிட்டி நீங்கள் அடிச்சு மறந்து விட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்களா? வந்துருச்சா நமக்கு AB. அந்த AB நமக்கு அந்த காலம் கிடச்சிச்சுன்னா நமக்கு ரோ வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த ரோ மீன்ஸ் டாட் என்ன சொல்கிறது, டேட்டா டேபிள் டாட் ரோஸ் டாட் கவுண்ட் கொடுத்தா நமக்கு லாஸ்ட் இருக்கிற ரோஸ் கிடச்சிடும். ஸோ ஏபியிலேருந்து நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம கன்கேட் பண்ணிக்க வேண்டியதுதான். சின்ன சின்னதுதான். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபைன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் எடுத்துகிட்டு நமக்கு டெக்ஸ்ட் 2ன்ற எக்ஸலை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸலை நம்ம ஜஸ்ட் வந்து இது டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம மெயினாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஓகே நம்ம போயிடலாம், நோ ப்ராப்ளம். இது ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம். இதோட சின்டெக்ஸோட மீனிங் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நமக்கு காலம் லெட்டராக கொடுக்கும். நெக்ஸ்ட்டாக ரீட் பண்ணுறது தான் RR அப்படின்ற ரீட் ரேஞ்சுன்ற மீன்ஸ் ஷார்ட் ஃபார்மாக RRன்னு டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு என்ன தெரியணும், மொத்த காலம் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ மொத்த காலம் எவ்வளோன்றத நம்ம RR டாட் காலம்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மொத்த காலம் வந்து நமக்கு கிடச்சிடும். அதே போல் மொத்த ரோஸ் தெரியணும்னா RR டாட் ரோஸ் டாட் கவுண்ட்னு தெரிஞ்சிடும். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா 1 வந்து நமக்கு ஆட் ஆகும். ஏன் நான் 1 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா,
நமக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்து எக்ஸல்னாலே நமக்கு ஞாபகம் வச்சு வந்தது 0th இண்டெக்ஸ். ஓகேங்களா, 0th இண்டெக்ஸ்ல இருந்து வரதுனால நமக்கு ரோ வந்து 50 இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ன்றது நம்ம 51 வரைக்கும் மீன்ஸ் நமக்கு இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ 50 டு நமக்கு என்ன 49, பட் நமக்கு 50ன்றது கம்ப்ளீட் ஆகுது ரோ அப்படின்னா நமக்கு +1 போட்டால் நமக்கு என்ன 50 வந்துடும். ஸோ 0 to 50 கரெக்டாக வந்து நமக்கு அந்த கவுண்டர் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதோட கவுண்ட் தெரிஞ்சு இப்போது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா இருக்கும். இப்போ தான் முக்கியம், நமக்கு வர்றது தலைமை வர்றான் செலக்ட் ரேஞ்ச். இந்த செலக்ட் ரேஞ்சில் நல்லா கவனிக்கணும். நான் அது மறுபடியும் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே A1லேருந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எண்டு மீன்ஸ் நமக்கு ரைட் சைடு அவரை கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட் வரைக்கும் போகுது. அதாவது நான் என்ன மீனிங் சொல்ல வரேன்னா A1லேருந்து ACR வரைக்கும் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் இங்கே நான் கொடுக்க போகிறேன், A1லேருந்து அப்படின்ட்டு. அதை நம்ம எப்படி டைனாமிக்காக பண்ண போகிறோன்றப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தெரிஞ்சால் போதுங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டில் போகிறேன். A1ன்ற டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். அதில் இருந்து இது வரைக்கும் ஒன்று பாருங்கள். அதுலேருந்து நம்ம இந்த லாஸ்ட் கவுண்ட்டுன்ற நமக்கு என்னது மொத்த லாஸ்ட் கவுண்ட் வரைக்கும் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் கவுண்ட் வரைக்கும் நம்ம போயாச்சு. அப்போ இது வரைக்கும் நமக்கு இங்கே இது என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 500 இருக்குன்னா 500 இண்டெக்ஸ் நம்பர்னா அதோட காலம் லெட்டர் வந்து கொடுத்துரும். இப்போது அதோட நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் ரோ இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்லுறேன்ற புரியும். இப்போ இங்கேருந்து நமக்கு ஏபி வரைக்கும் போயிட்டோம், மீன்ஸ் ஏசி வரைக்கும் போயிட்டோம். ஆனால் நமக்கு இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணும் இல்லையா. அது வந்து நான் என்ன இது வந்து லாஸ்ட்ன்றது நமக்கு என்னது இங்கே 17. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு லாஸ்ட் ரோ என்னவோ அந்த 17 அதை கெட் பண்ணணும். ஸோ அப்போ இப்படி நான் வந்து ரெண்டுமே கன்கார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், தனியாக ஏசிஆர் கிடச்சிருச்சு நமக்கு. இங்கே ஏசிஆர் கிடச்சிருச்சு. அதோட நான் என்ன பண்ணுறேன் லாஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது தனியாக மீன்ஸ் இந்த பாதி இது தனியாகவும் இந்த இது 17 மட்டும் தனித்தனியாக வந்து நம்ம ரெண்டுமே கன்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு ஹோல் ப்ராப்பர் சின்டாக்ஸ் நம்ம கிடச்சிருமா. ஸோ இப்போ என்ன ஆகும், இது வரைக்கும் ஏசிஆர், அதுக்கப்புறம் லாஸ்ட் ரோ கவுண்ட் பண்ணும்போது ஏசிஆர் மொத்தம் 17 இருக்கும். இது வந்து 17 மட்டும் இருக்கும். இது நமக்கு என்ன இருக்கும் ஏசிஆர்னு இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள், மொத்தமாக நம்ம எப்படி வருதுன்னு A1, ACR 17 வரும். ஸோ இந்த மொத்த ரேஞ்சையும் நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிடும். இதுதான் வந்து செலக்ட் ரேஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம கெட் செலக்டட் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். இப்போது கெட் செலக்டட் ரேஞ்ச் நான் ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரெட்ரீவ் த செலக்டட் ரேஞ்ச் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ செலக்டட் பண்ண ரேஞ்சை வந்து நம்ம இந்த ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா செலக்டட் ரேஞ்ச் அப்படின்ற சும்மா ஒரு வேரியபிளான நேம் கொடுத்துருக்கேன். அதோட அவுட்புட் டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ நமக்கு ஸ்ட்ரிங்கில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது இப்படி கிடச்சிருச்சு. இப்போது A1, ACR 17 கிடச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு செட் அடுத்த ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம், செட் ரேஞ்ச் கலர். இப்போது இந்த இன்புட் பாருங்கள், நீங்கள் இன்புட் கலர் கொடுக்கணும். கலர் நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டாக்குமெண்ட் நம்ம சொல்லலாம் பார்த்து நல்லா கவனிச்சுன்னா தெரியும். சிஸ்டம் டாட் டிராயிங் டாட் கலர் டாட் அப்படின்ட்டு நான் இங்கே டாட் கொடுத்தா போதும், நமக்கு என்னென்ன வேணும் வரும். நிறைய கலர், எக்கச்சக்க கலர் வரும். சரியா, நம்ம வந்து இப்போதைக்கு சும்மா ஏதோ ஒரு கலர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு நான் ஆல்ரெடி அதே க்ரீன் கொடுக்குறேன். அப்படி எக்ஸாம்பிள் க்ரீன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. செலக்டட் ரேஞ்சுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. ஸோ மொத்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிடும். எந்த சீட்டில், இந்த சீட்டில் அப்படின்ற மொத்த இன்புட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். சரி, இது எல்லாமே உங்களுக்கு 3 ஆக்டிவிட்டி தெரியும், தரமாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஒன்றுன்னா நம்ம ஸ்டெப் இன்டு அதாவது டீபக் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக புரியும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஃபைனலாக வந்து கெட் செல் கலர். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த செல்லுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். இந்த செல்லு என்ன கலரில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத எனக்கு வந்து அந்த கலர் என்ன கலரோ அது வந்து எனக்கு கொடு அப்படின்றதுக்கு தான் அந்த கெட் செல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, கெட் செல் கலர் ஆக்டிவிட்டி. ஃபைன், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்கலாம். சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஒன்று ஒன்றா நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது புரிஞ்சிருக்கும். சரி, நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஸ்டெப் இன்டு
எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்குள்ளே போகுது. அதாவது நமக்கு டெக்ஸ்ட் 2 என்ற எக்ஸல் ஒரு புக்குள்ளே போயிடுச்சு. அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், சும்மா டம்மியாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம எடுத்துகிட்டு வருது. அதாவது இது எடுத்துகிட்டு வருது, அது லேர்ன் பண்ணுறதுக்காக நான் கொடுத்தது. இப்போ நம்ம C3 வந்து ரீட் பண்ணிட்டோம். அந்த C3ன்றது வந்து நம்ம டேட்டா டேபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நமக்கு இருக்குது. லாஸ்ட் 772 வரைக்கும் இருக்குது. அதோட கவுண்ட் பார்த்து இல்லாமல் மொத்தம் எவ்வளோ காலம் இருக்குன்னா 772 காலம்ஸ் இருக்குது. அதே மாதிரி மொத்த ரோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம், 16 இருக்கும். நம்ம இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன, அது இப்போ பாருங்கள், நமக்கு இங்கேருந்து மொத்த கவுண்ட் இங்கே பாருங்கள் 17. ஆனால் நமக்கு என்ன காட்டுச்சு, இப்போது 16 காட்டுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து 0ன்னு எடுத்துக்குது. 0 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்தது மொத்தம் 16 தான் காட்டும். நமக்கு வந்து மொத்த ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணணும் இல்லையா, மீன்ஸ் மொத்த ரோ செலக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம +1 போட்டால் 1லேருந்து 17 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே ஃபைன். அப்படின்னா 0லேருந்து 17 வரைக்கும் எடுத்துக்கிறோம் +1 போடுறதுனால. அது ஏன்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ நான் பாருங்கள், இந்த 17 நான் மாற்றிட்டேன் இங்கே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரேஞ்சில் A1 to அந்த நமக்கு இந்த காலம் லெட்டர் வந்திருக்கும். அந்த காலம் லெட்டர்னோட நம்ம வந்து ரோ கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து நம்ம A1லேருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் மொத்தமாக செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு செலக்ட் பண்ணிருச்சு ரேஞ்சை. ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்துடலாமா, சம்திங் நமக்கு ஏதோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணது டாக்குமெண்ட்டை, அதனால். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன் குயிக்காக. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, மீன்ஸ் நம்ம வீடியோ தெளிவாக புரியுனுக்கா அந்த மாதிரி எடுக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை நம்ம பார்த்தாச்சு. இதோட மீனிங், ரெண்டோட மீனிங் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம வந்து என்ன, என் தலையை என்ன பண்ணுறோம், ரீட் ரேஞ்சில் வந்து ரீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எரர் அடிக்கலாம். ஏன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ஓப்பன் பண்ணதை. பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எனக்கு தலையை வந்து செலக்ட் பண்ணிட்டான். அதை வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணேன், கெட் பண்ணுறேன். பாருங்கள் செலக்டர் ரேஞ்சு நல்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம மவுஸ் ஓவர் பண்ணுறோம் நல். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறான், செலக்டர் ரேஞ்சில் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து நமக்கு A1 to ACR 17 இருப்பான். அந்த ரேஞ்சை நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோமா, பண்ணியாச்சு. அதை மொத்தம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், க்ரீன்ன்ற கலரில் போயிட்டு போட போகிறேன். இப்போ நல்லா பாருங்கள் மேஜிக், இப்போ எந்த கலரும் இல்லைப்பா, இப்போ வரும் பாருங்க கலரு, போட்டேன் கலரை. இப்போ பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். போய் பார்ப்போமா என்னதான் இருக்குன்னு. வாவ், நமக்கு எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எக்கச்சக்க காலம் இருக்குது. அந்த எக்கச்சக்க காலத்துக்கும் நம்ம ஆள் க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டான். ஓகே, இப்போது இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நமக்கு க்ரீனு தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ நான் இவனை வந்து அன்லாக் எடுத்து வரேன், மீன்ஸ் கமெண்ட் அவுட் எடுத்து வரேன். இப்போ இவன் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அந்த நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். என்னது CLRன்ற அவுட்புட் நான் ஒரு வேறு ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுலேருந்து நமக்கு எப்படி தான் அந்த கலரோட நேம் வந்து எடுத்துகிட்டு வரன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர. அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, அதனால நான் நிறைய போட்டிருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். நமக்கு எது வேணுமோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் நான் டீபக் போடுறேன். என்னென்ன டைம் ஆகும் நமக்கு, டீபக் டக்குன்னு ஓடிவா. ஒரு காலம் எடுத்து வந்து ரோ வந்துருச்சு, நம்ம ஒரு ப்ளஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் நமக்கு என்ன ஆகும், ACR மொத்த காலம் செலக்ட் பண்ணிருச்சு. செலக்ட் பண்ணதை காட்டுச்சு. அப்போ வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிருச்சு. அப்ளை பண்ணிட்டு நம்ம போய் நிற்கும். நம்ம அப்ளை பண்ணிருச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோம். சரிப்பா, இப்போ கெட் செல் கலர் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ல, அது நல்லா கவனிங்க. இதோட இன்புட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வெறும் A to C இல்லை, ஓகேங்களா. அதாவது இங்கே பாருங்கள், GAன்றதுல A2 நான் சும்மா என்ன கொடுக்குறேன், ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன், சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ரன் பண்ணலாம். சேவ் பண்ணால் நமக்கு ஆல்ரெடி ரீட் பண்ண தான் நமக்கு வரும். நம்ம பண்ணிடலாம். இதை எடுத்து விட்டுலாம். டீபக். நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியணும். AB
மொத்தத்தையும் செலக்ட் பண்ணுது. ரோஸ் கவுண்ட் பண்ணுது. ரோஸோட +1 கொடுத்தா என்ன ஆகும், மொத்தம் செலக்ட் ஆகும். எல்லா செலக்டட் ரே மொத்தம் செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணி வந்து கலர் அப்ளை பண்ணிட்டு இருந்து நமக்கு இங்கே நிற்கும். இப்போ நிற்கிது. இப்போ நல்லா பாருங்கன்னா இந்த A2ல் போய்ட்டு நம்ம இன்புட் வந்து A2ன்னு கொடுத்துருக்கோமா, அந்த A2 G என்ற ஷீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ கலர் என்ன எடுத்துருவோன்னு பாருங்கள், அப்ளை கெட் பண்ணிருச்சு கலரை. இப்போது இந்த CLR டாட் நேம் அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும்னா எல்லோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். இதே வந்து 2ARGBன்னு இருக்குது, அது என்ன எடுத்துகிட்டு வரும் பாருங்கள், சம்திங் எதுவும் ஒன்று எடுத்துகிட்டு வருது. நீங்கள் எல்லாம் எது நம்ம பார்க்கணும். நோன் கலர்னா என்ன, இப்போ பாருங்கள் எல்லோ வரும். அதுக்கப்புறம் CLR டாட் இது என்ன வருது பாப்போமா, எல்லோ கலர் வந்து எல்லோ. இந்த மாதிரி நம்ம சம்திங் என்ன தேவையானது அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதோட மீனிங் பார்த்துக்கலாம் குயிக்காக. .2 தான் ஏறு. இது என்ன சொல்கிறான், கெட் த 32-bit ARGB வேல்யூ ஆஃப் தி சிஸ்டம். நமக்கு சம்திங் என்னது ARGBன்னு வேல்யூ இருக்குது. மேபி அது கேட்டால் நீங்கள் எடுத்து தரணும் உடனே. அப்படி இல்லைன்னா நேம், இங்கே பாருங்கள் டாட் நேம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இது கெட்ஸ் த நேம் ஆஃப் தி சிஸ்டம் கலர். இந்த சிஸ்டம் டாட் கலர் நமக்கு என்ன இருக்கோ அந்த ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். நோன் கலர் டு நோன் கலர். இவன் என்ன பண்ணுறாங்க, கெட்ஸ் த நேம் அதே தான், பட் ஸ்ட்ரக்சராக பார்த்தோம். இப்போ பாருங்கள், கெட்ஸ் த சிஸ்டம் டாட் டிராயிங் டாட் நோன் கலர் வேல்யூ ஆஃப் தி சிஸ்டம் டாட் டிராயிங் டாட் கலர் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி மேபி ஏன்னா நமக்கு நோன் கலர் நமக்கு டேட்டா டைப் வரும் அவுட்புட். மேபி அந்த நோன் கலர் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் மேனிபுலேட் பண்ணுற மாதிரிலாம் வரலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு, இது நார்மலாக வந்து நமக்கு வர்றதை வந்து 2 ஸ்ட்ரிங்கு நீங்கள் பார்க்கணும். இது என்ன பண்ணும், நமக்கு வர்றதை வந்து ஹியூமன் டேட்டாவில் நமக்கு கொடுக்குது, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம இது யூஸ் பண்ணலாம் தாராளமாக அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா, அவ்வளோதாங்க மேட்ரு. ஓகே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு பல்காக வந்து 4 ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.